ஹாய் மக்களே, நம்ம வந்து தமிழ்நாடு டு கேரளா ட்ரிப்போட டே 2. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான் வந்து போக போகிறோம். யார் இது? சித்தப்பு, நீங்கள் எப்போ வந்தீங்க? ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் குமாரபுரத்தில் தான் நம்ம வந்து இருக்கோம். இங்கேருந்து தான் நம்ம மூணார் போக போகிறோம். மூணார் வந்து 150 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியல மலைங்க. ஸோ அந்த மலை வழியாக தான் நம்ம வந்து இப்போ மூணார் போகிறோம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு டு கேரளா வரதுக்கு கேரளா கூட நான் வந்து ரவுண்ட் அடிப்போம். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, நாங்கள் எங்கே தங்க போகிறோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டோட்டலாக கேரளா ட்ரிப்பு நான் முடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டு, வண்டிக்கு என்ன பெட்ரோலு அப்படிங்கிறதுலாம் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னா கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம வந்து ட்ரிப்பை வந்து முடிச்சிடலாம். ஏய், நான் ஓர்மா போட பார்க்குறாங்க. ஃபைனலாக நம்ம தேனிக்குள்ளே என்ட்ரி ஆச்சு. ஸோ காய்ஸ், மூணார் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து பைக் ட்ரிப் வந்து பிளான் பண்ணுங்கள். நீங்கள் பைக் ட்ரிப் பிளான் பண்ணால் தான் இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் வந்து நீங்கள் நின்று பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். கார்லலாம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு சில இடத்துல நல்ல வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் வந்து காரை வந்து நிப்பாட்ட முடியாது. ஸோ பைக் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. பைக்கில் வந்தீங்கன்னா சூப்பராக நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் மூணார் ட்ரிப்பை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் சைடில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. க்ளவுட்ஸ்லாம் அந்த மலை மேலே டச் ஆகிருக்கிறதுன்னு உங்களை கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு ஃபோனில் தெரியுதான்னு தெரியல. ஸோ மூணாரில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் இறைவிக்குளம் நேஷ்னல் பார்க், போத்தமேடு வியூ பாயிண்ட் அண்ட் டாப் ஸ்டேஷன் அண்டு அட்டுக்காட் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் கொழுக்குமலை. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் பிளேஸாக வந்து மூணாரில் சொல்கிறாங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சீயப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, லக்கோம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நயமக்காட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மூணாரில் வந்து மெயின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து சொல்லுவாங்க. நான் போகணும்னு நினச்ச இடம் வந்து கொழுக்குமலைக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அந்த வியூ பாயிண்ட்லாம் நான் வந்து யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் கொழுக்குமலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன். மீசப்புலி மலைன்னு ஒரு மலை இருக்குது, பட் அந்த மலையில் வந்து நம்ம ட்ரெக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 3 to 4 hours நம்ம வந்து ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப்பு தான், ரொம்ப டேஞ்சரஸான ட்ரிப்பும் கூட. பட் நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நம்ம அங்கே போக முடியல நம்மளால். ஸோ இங்கே வந்து சைடில் வந்து நிறைய கடைலாம் இருக்குது. ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம். நானும் நடந்து போயிட்டுருக்கா ஏதாவது சாப்பிட்றது.
கைஸ் உங்களுக்கு அங்கே மலை தெரியுதா? பனி மூட்டமாக இருக்குது பாருங்கள். அது வந்து கொழுக்கு மலை. நம்ம அங்கே போயிட்டு வியூஸ் போடுறேன். இங்கே நீங்கள் சன் வியூவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும், அதாவது சன் ரைஸ் ஆகிறத வந்து நான் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சொக்கரமுடி அப்படின்னு ஒரு ஹீல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹீல்ஸில் ஏறி அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் வியூ வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ எங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் அங்கே போகல. பட்டு கொழுக்கு மலையிலே நம்ம வந்து சன் வியூவை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் கொழுக்கு மலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் போன இந்த ஜீப் சஃபாரி வந்து பர் ஹெட்டுக்கு நாங்கள் 600 கொடுத்தோம். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் சரி, இல்லை தனியாக வந்தீங்கனாலும் சரி, ஜீப்புக்கு 2500 நம்ம கவர்மெண்ட் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா பெட்டர், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கூட ஷேர் பண்ணி நீங்கள் அந்த ஜீப்பை எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஃபேமிலியோடு வரீங்கன்னா ஒரு ஜீப்புக்கு 2500. ஒரு ஜீப்பில் எப்படியும் ஒரு 6 மெம்பர்ஸ் கிட்ட உட்காரலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஷேர் பண்ணி நீங்கள் போங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு. ஜீப் அங்கே நிற்கிது. இந்த ரோட்டில் தான் வந்து ஜீப் வந்துக்கிட்டு இருக்கு. கொழுக்கு மலைக்கு போகிற வழி இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள், சும்மா வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு மலை எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த ஜீப் வந்து இந்த ரோட்டில் வரப்போகுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கு மலை. ஃபைனலாக கொழுக்கு மலைக்கு ஒரு ஆஃப் ரோடிங் டிரைவிங் சும்மா சூப்பராக முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஹீல்ஸ், அந்த க்ளவுட்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் மார்னிங்கில் இருக்கும். நம்ம வந்திருக்கிறது இப்போ ஈவினிங்கில் வந்திருக்கோம். மார்னிங்கும் வருவோம். வந்துட்டு நான் உங்களுக்கு டாப் வியூ வந்து காமிக்கிறேன். ரொம்ப உயரத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா அது வந்து கொடைக்கானல் மலையா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வியூ வந்து ஒரு டீ எஸ்டேட்டு. இங்கே வந்து டீயை வந்து 0% கெமிக்கல் ஆட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு டீ. ஸோ இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
ஒயரிங் போட்டா வீடியோ எடிட் பண்ணி போட்டு. ஸோ இப்போ நாம் நிற்கிறது வந்து எவ்வளோண்ணே 7132 அடி உயரத்தில் நிற்கிறோம். அது வந்து 8200. இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, இது வந்து 8200. கைஸ் இதோ தெரியுது பாருங்க கைஸ், இதோ தெரியுதுல்ல ஒரு மலை, இது வந்து மீசப்புரி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து 8632 அடி. சவுத் இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஹில் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் நம்ம ஜீப்பில் கூப்பிட்டு வந்த டிரைவர் அண்ணன். மூணாருக்கு வந்துட்டு நீங்கள் கொழுக்குமலை வரணும் அப்படின்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் கீழே போடுறேன். ஸோ அண்ணனை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ட்ரக்கு எது வேணும்னாலும் சரி அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ணன் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ், நீங்கள் மூணாருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பிளேஸ் பேர் புலிப்பாறை. நான் உங்களுக்கு அந்த புலிப்பாறையை நான் காமிக்கிறேன். செம்ம மிஸ்டு கைஸ், பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறோன்னு. இங்கேருந்து விழுந்தால் எலும்பு கூட தெரியாது. இருங்க கைஸ், மூச்சு வாங்குது. நான் உங்களுக்கு புலிப்பாறை எங்கே இருக்குன்னு பார்த்து அதை காமிக்கிறேன். இதுதான்ப்பா புலிப்பாறை, இந்த இருக்குல்ல, இங்கே பாரு கைஸ். இதான் கைஸ் புலிப்பாறை. புலிப்பாறை எங்கன்னு இங்கேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். என்னடா இடமே முடிஞ்சு போச்சு, புலிப்பாறையை காணுமே அப்படின்னு பார்த்தா புலிப்பாறை இங்கே தான் கைஸ் இருக்குது. இவனை வந்து எப்படி எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும் கைஸ். ஸோ அங்கே மலை இருக்கும், அந்த மலை மறைஞ்சிருச்சு. எந்திரிச்சு நில்லு, பார்த்து கவனம். பயமாக தாண்டா இருக்கு. இந்த பக்கம் புலிக்கு திரும்பி ஒரு ஹாய் சொல்லு. ஹாய்னா அவ்வளோ பயத்தோட வருது. புலி கடிச்சிடாது, நல்லா சொல்லு ஹாய். இங்கே வா, அப்படியே எப்படி வா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புலிப்பாறை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வியூ தெரியும். காலையில் சன்ரைஸ் ஆனால் இந்த புலியோட வாய்க்கிட்ட வர்ற மாதிரி தெரியும். ஸோ இப்போ மிஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ பார்க்க முடியாது கேஸ். சூப்பராக இருக்கு பார்த்து. அது தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஊர், அந்த ஊரில் தான் கும்கி மைனா படம் எடுத்தாங்க. ரொம்ப மிஸ்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக மிஸ்ட்டு. மலையே கண்ணுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்க மலை. சரி ஓகேமோ, போமா. ஸோ நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்த ஜீப் இதுதாங்க, இந்த ஜீப் சஃபாரி. நீங்கள் மூணார் வந்தீங்க கொழுக்குமலையை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவரோட நம்பரை எடுத்துக்கோங்க. ஓகேண்ணே, நன்றிண்ணே.
நாங்கள் போன இந்த டென்த் ஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கேம்ப் ஃபயரோட ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போனப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ சரியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நைட் ஜாலியாக டான்ஸ் பண்ணிவிட்டு டிஜே லைட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ மூணாரில் நம்ம டென்த் ஸ்டே தான் வந்து பண்ணியிருந்தோம். கொழுக்கு மலைக்கு போகிற வழிக்கு ரைட் சைட்லேயே இருக்கும், பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ நமக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி தருவாங்க. நான் அவங்க காண்டாக்ட் நம்பரை கீழே போடுறேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 10% ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் அவங்க நம்பரை எடுத்துக்கோங்க. ஸோ இதுதாங்க இந்த டென்ட். பரவாயில்ல, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லான பிளேஸ். Shaking underneath, trying to take